என்னடா செல்லம்? என்ன தாத்தா தீபாவளி அதுவுமா எழுஞ்சி வராம தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? தூங்கி முடிங்க தாத்தா. இல்லம்மா, தாத்தாவுக்கு தலையே வலிக்குதுடா, அதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, தீபாவளியை கொண்டாடுவோம். பாட்டியும் அம்மாவும் தீபாவளி பலகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர்றேன். நீங்க போய் பாட்டியை வர சொல்றீங்களா? இப்ப உடனே வர சொல்றேன் தாத்தா. பாட்டி, தாத்தா உங்களை வர சொல்றாங்க. இத வரேன். பாரதி, இத கொஞ்சம் பாத்துக்கம்மா. இத வந்துடுறேன். சரிங்க அத்தை. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏய், இந்த வீட்டுல என்ன வாண்டி நடக்குது? புள்ள போய் சேர்ந்து இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாரும் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்களா? எங்க பையன் போன துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? அந்த நினைப்பு இருந்திருந்தா இப்படி புது புடவை கட்டிட்டு வந்து நிப்பியா நீ? அது சின்ன குழந்தை, அது ஏதோ சொல்லுது. உங்களுக்கு புத்தி இல்ல? ஆமா, இப்ப புது துணி கட்டிக்கிட்டு தீபாவளி கொண்டாடுறமாக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிற சிறுசுங்கெல்லாம் புது துணி போட்டு பட்டாசு வெடிக்கிறப்போ நம்ம வீட்டை இருளோன்னு போட்டு வச்சிருந்தா அது குழந்தைக்கு ஏக்கமா இருக்காதா? உங்க பேத்தியோட சந்தோஷத்துக்காக தாங்க நாங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு எந்த பாவம் பண்ணனு தெரியல, யாருக்கு எந்த துரோகம் பண்ணனு தெரியல. வாழ்ற ஒவ்வொரு நாளையும் நரகமாக்கிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். போன வருஷம் தீபாவளிக்கு நான் தான் அவனுக்கு தலையில எண்ணெய் வச்சுட்டேன். எல்லாம் ஒரு கனவா போயிடுச்சு. ஏங்க நீங்க இப்ப எதுக்கு நல்ல நாள் எதுவும் அழுதுட்டு இருக்கீங்க? போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா இருக்கிற சந்தோஷமும் இல்லாம போயிடுங்க. ஏங்க நீங்க போய் குளிச்சுட்டு புது துணி போட்டுட்டு வாங்க. அந்த குழந்தை சந்தோஷப்படுறத பார்த்தாலாவது என் புள்ள ஆத்மா சாந்தி அடையும். சீக்கிரம் வாங்க, போங்க. ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரலாமா? இப்ப எதுக்குடா? அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்ல, நாம இங்க ஜாலியா இருக்கோம். அவரு பாவம், அம்மா இல்லாம தனியா தானே இருக்காரு. நாம கொஞ்சம் பலகாரம் எடுத்துட்டு அப்படியே நீ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கல அதையும் கொடுத்துட்டு வந்துடலாமா? அம்மா ப்ளீஸ்மா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு நாம எப்படி அங்க போறதுன்னு தெரியலையே. அவங்க நாம எங்க போறோம்னு கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போய் பலகாரம் எடுத்து வைங்க. தமிழ், நீ என்ன சொல்ல போற? நீங்க வாங்கம்மா, நான் சொல்றேன். வாங்கம்மா. தாத்தா, என்னடா செல்லம்? நானும் அம்மாவும் வெளியே போயிட்டு வரட்டுமா? எம்மாடி, தீபாவளி அதுமா எதுக்குமா வெளியில போனீங்க? ஊர் முழுக்க பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, பாப்பா மேல பற்றும்பா. நாங்க ஓரமா போயிட்டு ரிச்சர்ட் வீட்டுக்கு போயிட்டு வரோம் தாத்தா. எதுக்குடா தங்கம்? தாத்தா, ரிச்சர்ட் மட்டும் அவங்க ஃபெஸ்டிவலுக்கு கேக்கு ஸ்வீட் எல்லாம் தந்தால, இப்ப நம்ம பண்டிகைக்கும் நம்மளும் தரணும்ல தாத்தா. நாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம். சரிடா செல்லம், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா? என் செல்ல தாத்தா. சரிடா செல்லம், போயிட்டு வாங்க. தாத்தா பை. பாய் தாத்தா. அம்மா வாங்க போலாம். மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
தெரியலையே. நீ கதவு தட்டு. ம். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட். வாங்க. வாங்க பாரதி. வா பாரதி. வாங்க பாரதி. ஏ லதா, நீயும் இங்கதான் இருக்கியா? ம் ஆதிதான் சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லி வர சொன்னாரு. என் குட்டி ஃப்ரெண்டு தான் தீபாவளி செலிப்ரேஷனை பெருசா பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் இங்க நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறோம். ஹை ஜாலி. இந்தாங்க இந்தாங்க ஃப்ரெண்ட். ம் அம்மா அந்த பேக் கொடுமா. இந்தாங்க ஃப்ரெண்ட். எங்க வீட்ல செஞ்ச முறுக்கு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்தாங்க, இது ஒரு சின்ன கிஃப்ட். போய் புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் தான் ஆல்ரெடி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல. இருந்தாலும் இது ஃப்ரெண்டு கொடுக்கறது அப்படின்னா இது ஸ்பெஷல் தானே. ஓகே ஃப்ரெண்ட். பாரதி வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு? அம்மா வாங்கிக்கோமா. வாங்கிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஆதி. ஆதி, இந்தாங்க, இது என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். நீங்களும் மறக்காம வாங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்குங்க? ஏன், நீங்க மட்டும்தான் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணணுமா என்ன? ஆதி, நீங்க இல்லாம இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருக்கவே ஆயிருக்காது. கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கும் இன்சென்டிவ் கிடைச்சதுக்கும் நீங்க தான் காரணம். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட். எங்களை மட்டும் சொன்னீங்கல்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். ஃப்ரெண்ட், போய் புது ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அப்படின்னா நீங்களும் போட்டுட்டு வரணும்ல? இல்ல, இருக்கட்டும். தமிழ், வா, உனக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வா. அம்மா நீயும் வாமா. அதான் பாப்பா சொல்றான்ல, வா நம்ம போய் மாத்திட்டு வரலாம். ம் வா தமிழ். டேய், வா சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தமிழ், வாவ், மூணு பேருக்கும் செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் பாரதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. பாரதி, சாரி சூப்பரா இருக்கு. அது எப்படி மூணு பேரும் மேட்சிங் கலர்லயே எடுத்திருக்கீங்க? மேபி ரெண்டு பேர் தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஓ, இல்ல ஆதி, நான் கலர் சென்ஸ்ல சொன்னேன். சார் நீங்களும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓ ரியலி? தேங்க் யூ. அப்புறம் ஷர்ட் சூப்பரா இருக்கு சார். உங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. ஹலோ, தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டே இருக்கீங்களே.
ஆதி காஃபி எடுத்துட்டு வரவா? உங்களுக்கு எம்டி சாருக்கு. காஃபி சாப்பிடலாம். ம். ஆதி. தேங்க்யூ சார். டேய் என்னதாடாச்சு உனக்கு? லதா, லதா, லதா இங்க பாரு. பாரதி அது என்னாச்சு உனக்கு? எதுக்கு அவகிட்ட அப்படி கோவப்பட்ட? மச்சான், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவ என்ன வேணும்னா பண்ணா? ஏதோ தெரியாம பட்டுருச்சு. அதுக்கேண்டா இப்படி கோவப்பட்டு இருக்க? அதே, யூ ஆர் லூசிங் யுவர் கண்ட்ரோல். நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியல. என்னன்னு தெரியலடா கேஷவ். திடீர்னு ஷர்ட்ல காஃபி பட்டோன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு சட்டையில காஃபி கொட்டினது பிரச்சனையா, இல்ல பாரதி வாங்கி கொடுத்த சட்டையில காஃபி கொட்டினது பிரச்சனையா? அதே, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான் சொல்வேன். லதா ப்ளீஸ் அழாத. லதா சொல்றா. சாரி லதா, நான் வேற ஏதோ டென்ஷன்ல. இல்ல பரவாயில்ல ஆதி, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. லதா, நான் உங்களை சொல்லல, வேற ஏதோ கோபத்துல. அதான் சீரியஸா ஐ டிடன்ட் மீன் யூ. ஃப்ரெண்ட், நான் வீட்டுக்கு போறேன். ஏன், என்னாச்சு ஃப்ரெண்ட்? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஏ, அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா விளையாடிட்டு இருந்தேன். இல்ல ஆதி? ஆமா ஃப்ரெண்ட், சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அப்படியா? சரி வாங்க ஃப்ரெண்ட். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க. லதா வா. ஃப்ரெண்ட், தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் இயர் வெளிய கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் ஃப்ரெண்ட். தமிழ், உன் ஃப்ரெண்ட நம்பாத. அடுத்த வருஷம் உன் ஃப்ரெண்டுக்கு தலை தீபாவளி. அவருக்குன்னு ஒரு குட்டி பாப்பா வந்துரும். அதுக்கப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டாரு. இந்த ஆண்டி சொல்றது நிஜமா? உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா ஃப்ரெண்ட்? சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதா? அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட், நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். அம்மா, நாம வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அம்மா வாங்க வாங்க. தாதா, குழந்தைகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாத உனக்கு? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். சின்ன விளையாட்டு. என்னடி சாப்பிட்டியா? அப்படியே உன் அம்மா மாதிரியே இருக்க. செல்ல பாப்பா, செல்லம், ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? பலகாரம்லாம் கொடுத்தீங்களா?
தீபாவளி எப்படி போச்சு தங்கத்துக்கு? உன்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் தாத்தா. ஏன் பேசாம இருக்கீங்க? தாத்தாவை பாரு. செல்ல பாப்பா, தாத்தா மேல எதுவும் கோவமா பாப்பாவுக்கு? பின்ன என்னாச்சு? வேற யாராச்சும் தங்கத்தை வச்சு சொன்னாங்களா? உங்க அத்தை எதுவும் ஒன்ன சொன்னாலா? உன் பாட்டி எதுவும் சொன்னாலா? இல்ல. வேற யாரு? உன் சித்தப்பனா? இன்னைக்கு வரட்டு, அவன் கைய காலை உடைச்சு அனுப்பிட்டுருவேன். இவங்கெல்லாம் யாரும் இல்ல தாத்தா. அப்புறம் யாரு பாப்பாவை என்ன சொன்னா? எனக்கு மூட் அவுட் தாத்தா, நான் போறேன். தாத்தாட்ட சொல்லிட்டு போடா. நல்ல வேலை உங்க பேத்தி யாரையுமே சொல்லல, இல்லனா உண்டிலன்னு பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க. தமிழ், தாத்தா தான் ஆசையா கூப்பிட்டார்ல, நீ பாட்டுக்கு வர. அவர்கிட்ட போய் பேசிட்டு வாடி. அம்மா, எனக்கு மனசு சரியில்லை, நான் தூங்க போறேன். பாரா, பெரிய மனுஷிக்கு அதுக்குள்ள மனசு சரியில்லையா? இந்த வயசுல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் வருது தமிழ்? சரி வா, படுத்து தூங்கு வா. தமிழ், ஏய், எதுக்குடா அழற? என்னாச்சு தமிழ்? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அம்மா, ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிடுவார் அம்மா. இனிமே என்ன பார்க்கவே வரமாட்டாரா? ஏய் தமிழ், அப்படிலாம் இல்லடா. யாரு உனக்கு இப்படிலாம் சொன்னா? இன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்ல லதா ஆண்டி சொன்னாங்கல்ல. தமிழ், லதா சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னாடா. நீ அதே நினைச்சுக்கிட்டு அழாத, சரியா? ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வருவாரு. இல்ல, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவருக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா அப்புறம் அவர் என்ன வந்து பார்க்கவே மாட்டாருன்னு தானே லதா ஆண்டி சொன்னாங்க. நீங்களும் அவங்க சொன்னதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. யாருமே எதுவுமே சொல்லல. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு கூட ஆமான்னு தான் சொன்னாங்க. அழாதடா. அம்மா, ஃப்ரெண்டு நிஜமாவே என்ன விட்டு போயிடுவாரா? இனிமே நான் அவரை பார்க்கவே முடியாதா? சொல்லுங்கம்மா, பார்க்கவே முடியாதா? தமிழ் தங்கம், அப்படியெல்லாம் இல்லடா. அவர் எப்படி உன்னை விட்டு போவாரு? நீங்க என்ன சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு என்கிட்ட போய் சொல்றீங்க தானே? ஒருவேளை அவரு போயிட்டாருன்னா இனிமே நமக்கு இந்த சந்தோஷம்லாம் போயிடுமாம்மா? சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி தானே இருக்கணும். தமிழ், நமக்கு இந்த சந்தோஷம்லாம் போயிடுதானம்மா? தமிழ், அப்படியே போனாலும் அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? இது பாரு, அம்மா சொல்றத கேளு. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, சரியா? நமக்கு இது போதும்டா. இதுதான் நம்ம வாழ்க்கை, நாம இப்படியே வாழ்ந்துடலாம்.